அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. முதல் பாடம். இந்த பாடத்தில் இருக்கிற முதல் 2 பக்கத்திலிருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேங்க. இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பாலிட்டிக்கு தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தா, இதுக்கு அடுத்த தலைப்பு குடியுரிமை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து டெஸ்ட் நடக்கும். நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வீடியோவில் 32 கேள்வியை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு எந்த நாட்டுக்காரங்க உருவாக்குனாங்க? இதற்கான பதில், இதை உருவாக்கிய நாடு அமெரிக்கா. அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்டையே ஃபஸ்ட்டு உருவாக்கினவங்க அமெரிக்கர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்படுது? அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு தூதுக்குழு வருது. அந்த தூதுக்குழு தான் இதை உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குனாங்க? இதற்கான பதில் 1946 உருவாக்குனாங்க. 1946. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களை பொறுத்துக. இந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு விதமான உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. இப்போ எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி தாங்க. இதற்கான விடையை பார்க்கலாங்களா? 292 பேர் மாகாணத்துடைய பிரதிநிதிகளாக வந்தாங்க. நிறைய மாகாணம் இருந்தது, அதனுடைய பிரதிநிதியாக 292 பேர் வந்தாங்க. 93 பேர் சுதேச அரசுகளின் பிரதிநிதியாக வந்தாங்க. 3 பேர் மாகாண முதன்மை ஆணையர்களுடைய பிரதிநிதிகளாக வந்தாங்க. ஒருத்தர் பலுசிஸ்தான் சார்பாக வந்தார். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாவே சொல்லிடுவீங்க. விடை 389 பேர் இருந்தாங்க. 389 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். ஃபஸ்ட்டு எப்போ கூடனாங்க? 389 பேர் இருந்தாங்க. 1946 அமைச்சாங்க. அவங்க எப்போ கூடனாங்க? இதற்கான பதில் 1946 வருஷம் டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 தான் அவங்க கூடியிருக்காங்க, ஒன்றா சேர்ந்து கூடியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தற்காலிகமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் தற்காலிக தலைவர். தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூற்று 2, சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே பதவி விலகினார். இவர் விலகியிருக்காரு, அதனால தான் அவரை நிரந்தர தலைவராக போட்டிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சச்சிதானந்த சின்ஹா இறந்துருவார், இறந்ததுனால தான் அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க. இதற்கான பதில் HC முகர்ஜி இவரும் VT கிருஷ்ணமாச்சாரி இவரும் இருந்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 துணைத் தலைவர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? அமர்வு அப்படின்னா இப்போ ஒரு டைம் கூடுவாங்க. ஒரு டைம் கூடிட்டு ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு மாதம் நடத்துவாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க.
திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு திருப்பி கூடுவாங்க. ஒரு 20 நாள் 30 நாள் நடத்துவாங்க, திருப்பி கலைஞ்சு போயிடுவாங்க. இப்படி நடக்கிறது தான் அமர்வுன்னு சொல்லுவாங்க. எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 11 அமர்வுகளாக நடைபெற்றது. 11 அமர்வுகளாக நடைபெற்றது. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 அமர்வாக நடைபெற்றது. எத்தனை நாள்னு நமக்கு தெரியணும்ல. எத்தனை நாட்கள் நடைபெற்றது? இதற்கான பதில் 166 நாட்கள் நடைபெற்றது. 11 அமர்வுகள், 166 நாட்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? அதாவது வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் சட்டங்களை உருவாக்குறாரு. அந்த சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த சட்டத்தை இதெல்லாம் மாற்றலாம், இப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு திருத்தம் பண்ணுறாங்க. எத்தனை திருத்தம் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. 2473 திருத்தங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்புடைய தந்தை என அறியப்படுகிறார். கூற்று 2, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கூற்று 1 சரி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் அவர்கள். 2 தவறு. ஏன் தவறுனா, வரைவுக்குழுவுடைய தலைவராக தான் அவரை நியமிச்சிருப்பாங்க. தலைவர் என்பது சரி. அதனால் கூற்று 1 மட்டும் சரிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஏற்றுக்கொண்டார்கள்ல, எப்போ ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டார்கள். 1949 நவம்பர் மாதம் 26 இதை சட்ட தினம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த பாகங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது பாகம் இருந்தது, அட்டவணை இருந்தது, சட்ட பிரிவுகள் இருந்தது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மொத்தம் 22 பாகங்கள் இருந்தது. ஆரம்பத்தில் கொண்டு வரும்பொழுது 22 பாகங்கள் இருந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை எத்தனை? சட்ட பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 395 சட்ட பிரிவுகள் இருந்திருக்கும். 395. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அட்டவணைகள் இருந்தது? இதற்கான பதில் ஆரம்பத்தில் 8 அட்டவணைகள் இருந்தது. 8வது அட்டவணை தான் மொழி பற்றியது. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், மொத்தம் 22 பாகங்கள் இருந்திருக்கும், 395 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கும், 8 அட்டவணை இருந்திருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. 1950 ஜனவரி 26. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று காரணம் இருக்குது. காரணம் என்ன? லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 நடந்திருக்கும். அதன்படி பார்த்தோம்னா பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடியிருப்பாங்க. அதனுடைய நினைவாகத்தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. என்றைக்கு பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது? அந்த தினத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். என்ன தினத்தில் பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடினாங்க? அது மட்டும் இல்லாமல் எந்த நதிக்கரையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க? இதையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிரேக்க பாணியில் கையால் எழுதப்பட்டது. கூற்று 2, பிரேம் பிகாரி நரேன் ரைசடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதினார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்
கூற்று 2 சரி. பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா இவர் தான் எழுதியிருப்பார், கையாலேயே எழுதியிருப்பார். ஆனால் இவர் எழுதிய முறை வந்து லத்தீன் பாணி, அந்த பாணியில் எழுதியிருப்பாங்க, கிரேக்க பாணி கிடையாது. சரிங்களா? லத்தீன் பாணி என்பது கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி, 1 தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகளில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இது சரி. உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு தான். இரண்டாவது பாயிண்ட், இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இதுவும் கரெக்டு தான். 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை படித்து அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து மூன்றாவது பாயிண்ட், இது நெகிழாத்தன்மை கொண்டதாக உள்ளது. தவறு. சில இடங்களில் நெகிழும், சில இடங்களில் நெகிழாது, இரண்டும் பெற்றது. ஸோ இது தவறு. அப்போ தவறான பாயிண்ட் இதுதான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டும் இருக்குது. இந்த சட்டத்தின்படி தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இங்கே தவறானது என்பது நெகிழாத்தன்மை கொண்டதாக உள்ளது. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. கரெக்டு. இரண்டாவது பாயிண்ட்டு, சுதந்திரமற்ற நீதித்துறையை வழங்குகிறது. தவறு. சுதந்திரமான. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கேர்லெஸ் மிஸ்டேக்காக அறக்குறையாக படிச்சிருவாங்க. இப்படி படிக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேள்வி இருக்குன்னா நுணுக்கமாக படிக்கணும். சுதந்திரமான நீதித்துறை தான் வழங்கியிருக்கு. அப்போ இதுதான் தவறான பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியது. இது சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குறது. இதுவும் சரிதான். அப்போ இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட் மட்டும் தான் தவறு. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எது? அரசியலமைப்புடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கு? விடையை பார்க்கலாங்களா? விடை, அது எல்லாத்தையுமே முகவுரையில் தான் வச்சுருக்காங்க. முகவுரை என்பது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் எதை குறிப்பிடுறாங்க? விடை பார்க்கலாங்களா? விடை, முகவுரையை தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர். முகவுரையை பார்த்தோம் இல்லைங்களா? முகவுரையை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்து அதன்படி தான் முகவுரையை வச்சுருக்காங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை, ஜவஹர்லால் நேரு. இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாங்க. அதை என்னைக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டார்கள்? விடை பார்க்கலாங்களா? 1947 வருஷம் ஜனவரி 22 ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த குறிக்கோள் வந்திருக்கு பாருங்கள். 1947 ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனால் 1947 ஜனவரி 22 இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. எப்போ திருத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1976 வருஷம் திருத்தியிருப்பாங்க. 1976. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? விடையை பார்க்கலாங்களா? 42வது சட்ட திருத்தம். இதை பார்த்துக்கோங்க. 4யும் 2யும் கூட்டினா 6. 1976 வருஷம்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6ல் முடியுது பாருங்கள். 1976 ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருக்காங்க. கூற்று 2, அதன்படி 4 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு, 2வது பாயிண்ட்டு தவறு. 3 புதிய சொற்களை சேர்த்திருப்பாங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1976ஆவது ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட சொற்களில் பொருந்தாதது. 3 சொற்களை சேர்த்துனாங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் 4 சொற்கள் இருக்குது. எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சமதர்மம் அப்படிங்கிறத சேர்த்துனாங்க, சமய சார்பின்மை என்பதை சேர்த்துனாங்க, ஒருமைப்பாடு என்பதை சேர்த்துனாங்க, சமத்துவம் அப்படிங்கிறத சேர்க்கலை. ஸோ இதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் ஆவார்கள். கூற்று 2, இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்னு பார்த்தா 2மே சரிதான். இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம். இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையோடு தான் முகவுரை ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே எதன் நோக்கமாகும்? இது எல்லாத்தையும் கொடுப்பது எதனுடைய நோக்கம்னு கேட்டிருக்காங்க. விடை முகவுரையின் நோக்கம். முகவுரையின் நோக்கம். அடுத்த கேள்வியை பாருங்கள். முகவுரையில் காணப்படும் சரியான வரிசை எது? முகவுரையில் காணப்படும் சரியான வரிசை விடையை பார்க்கலாங்களா? இங்கே ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. இந்தியா ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எழுத்துக்களை எடுத்துக்கோங்க. இ, சா, இன்னொரு சா இருக்குது, ஜா இருக்குது, கு இருக்குது. இதை வச்சு ஏதாவது ஷார்ட்கட் உருவாக்க முடிஞ்சால் உருவாக்கி கமெண்ட்டில் கூட பதிவிடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் பயன்படும். இதுதான் சரியான வரிசை. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு குடியுரிமை அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதை படிச்சுட்டு வந்துடுங்க. இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின? இந்த 3ம் எங்கே வந்திருக்கு? பிரெஞ்சு புரட்சியின் போது வந்திருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3ஐயும் எங்கே வச்சுருக்கோம்? இந்த 3ஐயுமே நம்ம முகவுரையில் தான் வச்சுருக்கோம். இந்த புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. 1789. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இந்த முகவுரையை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் குடியுரிமை. அதில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.